எப்பவுமே புதுசா சில விஷயங்கள கத்துக்கணும், தத்துவங்கள ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும் அப்படின்ற தேடலோட இருக்கிறவங்களுக்கு, எங்களோட இந்த ஆழமான அலசலுக்கு ஒரு பெரிய வரவேற்பு. வாங்க. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் நிஜமாவே நம்மளோட வழக்கமான சிந்தனைகளை கொஞ்சம் அசைத்து பார்க்கக்கூடிய ஒரு பதிவுன்னு சொல்லலாம். ஆமா. குறிப்பா சொல்லணும்னா, இது பிரம்மகுமாரிகள் அமைப்பிலிருந்து வெளியான ஒரு மூலப்பதிவு. அதாவது 2026 மார்ச் 7ஆம் தேதி வெளியான முரளி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆன்மீக உரை. கரெக்ட். இதுல மனுஷங்க தங்களை எப்படி முழுமையா மாத்திக்கிறது, ஆன்மீக மாலைகளோட குறியீடுகள் என்ன, எல்லாவற்றுக்கும் மேலா ஒரு கவலையற்ற சக்கரவர்த்தியா எப்படி மாறுது அப்படிங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். கண்டிப்பா. இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க எந்த துறைய சேர்ந்தவரா இருந்தாலும் சரி, இந்த உரையாடல் உங்களோட அன்றாட வாழ்விற்கு தேவையான பல உளவியல் திறப்புகளை தரும்னு நான் நம்புறேன். ஆனா இந்த ஆழமான விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நேயர்களான உங்களுக்கு ஒரு விஷயத்த நாங்க ரொம்ப தெளிவா பதிவு செஞ்சிடணும். ஹம். அந்த நடுநிலைத்தன்மை பத்தின விஷயம் தானே. ஆமா, அதேதான். இந்த மூலக்கட்டுரையில இருக்கிற தத்துவங்கள், நம்பிக்கைகள் அல்லது கருத்துக்களை நாங்க தனிப்பட்ட முறையில ஆதரிக்கவோ அல்லது விமர்சிக்கவும் இல்ல. ஒரு விஷயத்த நடுநிலையான பார்வையாளரா இருந்து அலசுவது மட்டும்தான் நம்ம வேலை. உண்மைதான். இதுல இருக்கிற சுவாரஸ்யமான தர்க்கங்களையும் கருத்துக்களையும் உள்ளபடி உங்களுக்கு விளக்குறது மட்டும்தான் எங்களோட பணி. நீங்க இதை எப்படி உங்களோட வாழ்க்கையோட பொருத்தி பாக்குறீங்க அப்படிங்கறது முற்றிலும் உங்களோட தனிப்பட்ட பார்வை. சரியா சொன்னீங்க. சரி, நாம இப்போ நேரடியா முதல் பகுதிக்குள்ள போயிடலாம். சரி, நான் இந்த உரைய படிச்சிட்டு இருக்கும்போது ஆரம்பத்திலேயே என்ன ரொம்ப யோசிக்க வச்ச ஒரு கேள்வி வந்துச்சு. என்ன கேள்வி அது? அதாவது, ஒருவர் தனது மனசுல தொடர்ந்து எந்த பெருமைய அல்லது போதைய வச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. பொதுவா பெருமை அல்லது போதைனாலே அது ஒரு அகங்காரம். அல்லது ஒரு தவறான பழக்கம்னு நாம நினைப்போம். ஆமா, அப்படிதான் நினைப்போம். ஆனா இங்க அது முற்றிலும் ஒரு நேர்மறையான ஆன்மீக கோணத்துல சொல்லப்பட்டிருக்கிறத நான் கவனிச்சேன். ஒரு மனிதன் தனக்குள் உணரும் உயர்ந்த ஆன்மீக அடையாளத்தையே அவங்க பெருமைன்னு சொல்றாங்க போல இருக்கு. இத நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க கவனிச்ச விதம் ரொம்ப சரியானது. இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிற போதை அப்படிங்கிற வார்த்தை உலகியல் ரீதியான பணம், பதவி சார்ந்த அகங்காரத்தை குறிக்கல. மாறா அது தன்னை பத்தின ஒரு மிக உயர்ந்த ஆன்மீக விழிப்புணர்வை குறிக்குது. அதாவது தங்களை சிவபாபாவோட குழந்தைகள்னு உணர்றது இல்லையா? கரெக்ட். தாங்கள் உன்னத ஆற்றலான சிவபாபாவின் குழந்தைகள் என்றும், ராஜயோகம் அப்படிங்கிற மிக உயர்ந்த கல்வியை கற்று சொர்க்கத்தின் சுதந்திரத்தை பெறப்போகிறோம் அப்படிங்கிற அந்த உள் உணர்வுமே உண்மையான பெருமைன்னு இந்த உரை ரொம்ப விரிவா விளக்குது. ஹம். இது ஏதோ ஒரு நேரத்துல மட்டும் வந்து போற உணர்வே இல்ல. கண்டிப்பா இல்ல. ஒருவருக்கு தொடர்ந்து ஒவ்வொரு நொடியும் இருக்க வேண்டிய ஒரு நனவு நிலை அப்படின்னு அவங்க ஆணித்தரமா சொல்றாங்க. அந்த நனவு நிலை எப்படி ஒரு மனிதனை மாத்துது அப்படிங்கறத விளக்குறதுக்கு உரையில ஒரு அருமையான ஒப்பீடு கொடுத்திருந்தாங்க. அது எனக்கு மிகப்பெரிய திறப்பா இருந்துச்சு. ஒரு மதிப்பில்லாத கிளிஞ்சல் எப்படி விலை மதிப்பற்ற வைரமா மாறுது அப்படிங்கறது தான் அந்த உருவகம். அது ரொம்ப ஆழமான ஒரு ஒப்பீடு. ஆமா, இத சற்றே ஆழமா சிந்திச்சு பாருங்களேன். கடற்கரையில கிடக்கிற ஒரு சாதாரண கிளிஞ்சல நம்ம காலால் மிதிச்சுட்டு போவோம். அதுக்கு எந்த பொருளாதார மதிப்பும் கிடையாது. ஆனா ஒரு வைரம் அப்படிங்கிறது பலத்த அழுத்தங்களை தாங்கி ஒளிய தன்னுள் ஈர்த்து பிரதிபலிக்கும் தன்மையுடையது. ம். ஒரு சாதாரண மனிதன் இந்த ஆன்மீக அறிவின் மூலமா எப்படி தன்னை முழுமையா தகவமைச்சுக்கிறான் அப்படிங்கறத இது எவ்வளவு அழகா காட்டுது. இத வாசிக்கும் போது நாமும் கூட பல நேரங்கள்ல நம்ம ஒரு சாதாரண கிளிஞ்சலா நினைச்சு சுருங்கி போறோம்னு தோணுச்சு. நீங்க சொன்ன அந்த உளவியல் ரீதியான தொடர்பு ரொம்ப முக்கியமானது. இத நம்ம ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட பொருத்தி பார்த்தா இது முற்றிலும் ஒரு மனிதனோட பரிணாம வளர்ச்சியை குறிக்குது. மனுஷங்க தங்களோட அன்றாட வாழ்க்கையோட சவால்கள்ல சிக்கி தவிக்கிறவங்களா இருக்காங்க. ஆமா. ஆனா அவங்க தங்களோட உண்மையான ஆன்மீக அடையாளத்தை உணர்ந்து இந்த அறிவை உள்வாங்கும்போது அவங்களோட குணாதிசயங்கள் வைரம் போல ஜொலிக்கத் தொடங்குதுன்னு உரை சொல்லுது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தங்களோட மதிப்பை இழக்காத வைரமா ஒரு மனிதன் மாற முடியும் அப்படிங்கிறது இதை கேட்கிற யாருக்குமே ஒரு மாபெரும் நம்பிக்கையை தரும் தான் சொல்லணும். கண்டிப்பா. இந்த தூய்மை அப்புறம் மதிப்பு அப்படிங்கிற கருத்துல இருந்து நம்ம அடுத்த பகுதிக்கு நகரும்போது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. ஆன்மீக பாதையில மாலைகள் அல்லது ஜெபமாலைகள் பத்தி நம்ம நிறைய கதைகள் கேட்டிருப்போம். ஆமா. ஆனா இந்த உரையில ருத்ர மாலை அப்புறம் விஷ்ணு மாலை அப்படின்னு 2 வெவ்வேறு மாலைகளை பத்தி ரொம்ப ஆழமான வித்தியாசமான விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க. நான் அதை புரிஞ்சுகிட்ட வரைக்கும் ருத்ர மாலை அப்படிங்கிறது வெறும் ஆத்மாக்களின் மாலை. சரிதான். இந்த மாலைய மனிதர்கள் நினைவு கூறுவார்களே தவிர அதை பூஜிக்க மாட்டாங்கன்னு உரை சொல்லுது. ஆத்மா தூய்மையா இருந்தாலும்
உடல் தூய்மையா இல்ல அப்படிங்கிற ஒரு தர்க்கத்தான் அவங்க முன்வைக்கிறாங்க. இது ஆன்மீக உலகத்துல உடலுக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள தொடர்பை பத்தின ஒரு புதிய பார்வையா எனக்கு தோணுது. நீங்க சரியா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. இது ஒரு மிக முக்கியமான தத்துவார்த்த விவாதத்தை எழுப்புது. எதற்காக ரெண்டு மாலைகள், அவற்றுக்கு இடையே உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கறத ஒரே மிக தெளிவா பிரிக்குது. அதாவது ருத்ரமாலைங்கிறது தூய்மையான ஆத்மாக்கள், ஆனா உடல் தூய்மையற்றது. ஆமா, ருத்ரமாலையில உள்ள ஆத்மாக்கள் தூய்மையான நிலையை அடைஞ்சவங்க. ஆனா மனிதர்கள் இன்னும் உடலோடு இருக்கிறதால, அதாவது பஞ்சபூதங்களால் ஆன இந்த உலகத்துல தூய்மையற்ற உடல்ல வசிக்கிறதால அவங்கள பூஜிக்க முடியாதுன்னு உரைவாதிடுது. அவங்க செஞ்ச சேவைகளுக்காக அவங்கள மனசார நினைவு கூறலாம். அப்போ அது ஒரு வகையான மரியாதை செலுத்துதல், ஆனா முழுமையான வழிபாடு கிடையாது. கண்டிப்பா முழுமையான வழிபாடு இல்ல. அப்படியானால் முழுமையான வழிபாடு அப்படிங்கிறது யாருக்கு செய்யப்படுது? இங்கெல்லாம் விஷ்ணு மாலை அப்படிங்கிற கருத்தாக்கம் வருது. விஷ்ணு மாலை அப்படிங்கிறது லக்ஷ்மி நாராயணன் போன்ற தெய்வங்களோட மாலைன்னு அவங்க குறிப்பிடுறாங்க. ஆமா, அவங்க ஆத்மா உடல் ரெண்டுமே முற்றிலும் தூய்மையா இருக்கிறதுனால. கரெக்ட். அவங்க எந்த விதமான கர்ம வினைகளுக்கோ உலகியல் மாசுகளுக்கோ உட்படாத நிலையில இருக்கிறதால இவங்க முழுமையா பூஜிக்கப்படுறாங்கன்னு உரை விளக்குது. இத கேட்க உங்களுக்கு ஒண்ணு தோணலாம், உடலும் ஆத்மாவும் தூய்மையா இருக்கிறதே முழுமையான தெய்வீக நிலைன்னு அவங்க நம்புறாங்க அப்படிங்கிறது இதுல இருந்து ரொம்ப தெளிவா புரியுது. ரொம்ப சரி. அதே தூய்மை அப்படிங்கிற கருத்தியலோட நீட்சியாத்தான் சாழக்கிராமம் பத்தின குறிப்பும் இந்த உரையில வருது. சிவபெருமானுடன் ஏன் சாழக்கிராமமும் வச்சு பூஜிக்கப்படுது அப்படிங்கிறதுக்கு பல புராண கதைகள் இருந்தாலும் இந்த உரை ஒரு சுவாரஸ்யமான தத்துவ காரணத்தை சொல்லுது. சாழக்கிராமம்னா அந்த உருவமற்ற கல் தானே? ஆமா, ஷாழக்கிராமம் அப்படிங்கிறது மனித உருவமல்லாத ஒரு சாதாரண கல். ஆனா அது தூய்மையான உருவமற்ற ஆத்மாவோட வடிவத்தை குறியீடா காட்டுது. ஆத்மா தனது தூய்மையான நிலையில இருக்கும்போது அது பூஜிக்கப்பட தகுதியுடையதாக மாறுது அப்படிங்கறத உணர்த்தவே சிவனுடன் சேர்த்து ஷாலக்கிராமமும் பூஜிக்கப்படுது. ஓ, அப்போ அது ஆன்மீக தூய்மைக்கான ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு மட்டும் இல்ல, வடிவமற்ற ஆத்மாவோட வலிமையை கொண்டாடுற ஒரு குறியீடும் கூட. கண்டிப்பா. இந்த உடலும் ஆத்மாவும் தூய்மை அடையறத பத்தி பேசணும் இல்லையா? அந்த தூய்மையை அடையறதுக்கான வழிமுறையாதான் அடுத்து வர இயற்கையின் உருவகங்களை இந்த உரை பயன்படுத்துதுன்னு நான் நினைக்கிறேன். குறிப்பா அந்த நதிகள் அப்புறம் சமுத்திரங்களோட ஒப்பீடு என்ன ரொம்பவே கவர்ந்தது. ஆமா, பிரம்மபுத்திரா நதி உருவகம். அதேதான். பிரம்மாவ ஒரு மிக பிரம்மாண்டமான பிரம்மபுத்திரா நதியாகவும் இந்த அறிவை பின்பற்றுபவர்களை ஞான கங்கைகள் அப்படின்னும் இந்த உரை ஒப்பிடுது. இதுல ஒவ்வொரு கங்கையும், அதாவது ஒவ்வொரு தனி மனிதனும் தங்களுக்குள் ஒவ்வொரு வகையான அறிவையும் அனுபவத்தையும் கொண்டிருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது மனிதர்களோட தனித்துவத்தை மதிக்கும் ஒரு பார்வையா எனக்கு பட்டது. அது ஒரு கவித்துவமான, அதே சமயம் ஆழமான அர்த்தம் பொதிஞ்ச உருவகம். நதிகள் எப்படி பல இடங்களை கடந்து இறுதியா சமுத்திரத்தை அடையுதோ அதே போலதான் மனுஷங்களும் தங்களோட அறிவை பலருக்கும் பகிர்ந்து இறுதியில அந்த பரம்பொருளோட கலக்குறாங்க அப்படிங்கறத இது மறைமுகமா உணர்த்துது. இதுல மானசரோவர் ஏரியோட குறியீடு ரொம்ப முக்கியமானது இல்லையா? ஆமா, மானசரோவர் ஏரியில குளிச்சா தேவதைகளா, அதாவது எல்லையற்ற அன்பு கொண்டவர்களா மாறலான்னு உரை சொல்லுது. இங்க குளிக்கிறது அப்படிங்கிறது நிச்சயமா தண்ணீல மூழ்குவது இல்ல அப்படிங்கிறது நமக்கு தெளிவா புரியுது. அறிவில், ஞானத்தில், தெளிவான சிந்தனையில் மூழ்குவதைத்தான் அவங்க அப்படி சொல்றாங்க. இந்த ராஜயோக படிப்போட முக்கியத்துவத்தை தான் இந்த நதிகளோட உருவகங்கள் உணர்த்துது. சரியா சொன்னீங்க. இந்த ஆன்மீக படிப்புல யார் அதிக கவனம் செலுத்தி கற்றத மற்றவர்களுக்கு சேவையா செய்யறாங்களோ அவங்க இறுதியில விஜயமாலையில இணைந்து ராஜாக்கள் ஆகுறாங்கன்னு உரை உறுதியளிக்குது. இத படிக்கும்போது இது ஒரு வகையான ஆன்மீக தகுதி அடிப்படையிலான அமைப்பு போல எனக்கு தெரிஞ்சது. அதாவது நீங்க எவ்வளவு உழைக்கிறீங்களோ அதற்கேற்ற பலன் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை. நீங்க பயன்படுத்தின அந்த ஆன்மீக தகுதி அடிப்படையிலான அமைப்பு அப்படிங்கிற வார்த்தை மிக சரியானது. ஏன்னா உழைக்கிறவங்களுக்கு மட்டும் பலன் அப்படின்னு இல்லாம சரியா படிக்காதவங்க அல்லது இந்த அறிவை புறக்கணிக்கிறவர் என்ன ஆவாங்க அப்படிங்கிறதுக்கும் ஒரே ஒரு தெளிவான எச்சரிக்கையா முன்வைக்குது. என்ன மாதிரியான எச்சரிக்கை அது? சரியா படிக்காதவங்க நல்லா படிச்சவங்களோட சுமையை சுமக்கும் சேவகர்களாவோ அல்லது சாதாரண குடிமக்களாவோ மாற வேண்டியிருக்குன்னு அது ஒரு கடுமையான யதார்த்தத்தை பதிவு செய்யுது. உலகியல் படிப்பு போலவே இந்த ஆன்மீக படிப்புலையும் உழைப்பிற்கேற்ற பலன் மட்டுமே உண்டு. சிபாரிசுகளுக்கோ குறுக்கு வழிகளுக்கோ இங்க இடமில்லை அப்படிங்கிறத இது ஆழமா பதிய வைக்குது. இது நம்ம கொஞ்சம் சுய பரிசோதனை செய்து கொள்ள தூங்கும் ஒரு கருத்து தான். சரி, அடுத்து நாம விவாதிக்க போற பகுதி பலருடைய வழக்கமான ஆழமான நம்பிக்கைகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு கருத்தை முன்வைக்குது.
நான் மீண்டும் ஒரு முறை நேயர்களுக்கு நினைவூட்டுறேன், இதை நாம ஒரு நடுநிலையான பார்வையோட தத்துவார்த்த ரீதியா மட்டுமே அணுகுறோம். கண்டிப்பா. கடவுள் பத்தின மாற்று சிந்தனைய இந்த உரை எப்படி முன்வைக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய விவாதத்திற்குரியது. நாம பொதுவா கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், கடவுள் எங்கும் நிறைஞ்சிருக்கார் அப்படின்னு தான் பல காலமா கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த உரை அந்த தத்துவத்தை மிக தெளிவா மறுக்குது. அதுவும் இத விளக்குறதுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோட தர்க்கத்தையே உதாரணமா காட்டியிருக்காங்க. ஆமா, அந்த தர்க்கம் ரொம்ப கூர்மையானது. அதை நாம கொஞ்சம் விரிவா பார்ப்போம். பெரும்பாலான மதங்கள் கடவுள் எல்லோருக்குள்ளும் இருக்கிறார் அப்படின்னு போதிக்குது. ஆனா உரை பகிரும் அந்த நாடாளுமன்ற உறுப்பினரோட கேள்வி இதுதான். அந்த போர் பத்தின கேள்விதானே? ஆமா, மனிதர்கள் ஒருவரையொருவர் இரக்கமின்றி கொன்று குவிக்கும் போது, போர் புரியும் போது அந்த செயல் எப்படி கடவுளின் செயலா இருக்க முடியும்? கடவுள் எல்லா இடத்திலையும் அனைவருக்குள்ளும் இருந்தால் இந்த வன்முறையை செய்வது கடவுளா? ஒரு மனிதனுக்குள் இருக்கும் கடவுள் இன்னொரு மனிதனுக்குள் இருக்கும் கடவுளை கொள்கிறாரா? அப்படிங்கிற ஒரு தர்க்க ரீதியான கேள்வியை அவர் எழுப்புறார். இது கேட்பதற்கே ரொம்ப வலிமையான ஒரு தர்க்கமா இருக்கு. இந்த ஒரு கேள்வி எங்கும் நிறைந்தவர் கடவுள் அப்படிங்கிற பல நூற்றாண்டு கால நம்பிக்கையை அசைத்து பாக்குது. அப்படியானால் கடவுள் எங்கே இருக்கார், அவருக்கும் இந்த உலகத்திற்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற கேள்வி இயல்பாவே எழும் இல்லையா? ஆமா. இதுக்கு உரையளிக்கும் விளக்கம் என்னவென்றால், கடவுள் என்பவர் மனிதர்களோட செயல்களுக்கும் கர்ம வினைகளுக்கும் அப்பாற்பட்டவர். அவர் எல்லாவற்றிலும் கலந்து கிடக்கிறவர் அல்ல, மாறா ஒரு குறிப்பிட்ட பரிமாணத்துல இருப்பவர் அப்படிங்கிற கருத்தா அவங்க நிறுவுறாங்க. அதற்கான விடையத்தான் மூலவதனம் அல்லது உருவமற்ற உலகம் அப்படிங்கிற கருத்தாக்கத்தின் மூலமா உரை விளக்குது. ஆத்மாக்கள் வசிக்கும் உண்மையான வீடா அந்த உருவமற்ற உலகத்தை அவங்க வர்ணிக்கிறாங்க. அங்கிருந்துதான் ஆத்மாக்கள் இந்த உலகத்திற்கு பல்வேறு வேடங்களை புனைய வருது. அதோடு உலகத்தோட ஆரம்பம், இடை, இறுதி ஆகிய முழுமையான காலச்சக்கரத்தை யார் ஒருவர் முழுமையா புரிஞ்சுக்கிறாரோ அவரால தான் உண்மையான சக்கரவர்த்தியா முடியும்னு ஒரே ஆழமா வாதிடுது. வெறும் பெயரளவிலான பக்தி அல்லது சடங்குகளை தாண்டி இந்த பிரபஞ்சத்தோட முழுமையான வரைபடத்தை புரிஞ்சு கொள்வதுதான் உண்மையான அறிவு அப்படிங்கிறது அவங்களோட தெளிவான நிலைப்பாடு. இந்த பிரபஞ்ச சக்கரத்தோட இயல்பை புரிஞ்சு கொள்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய தத்துவ தேடல். ஆனா இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இப்போ ஒரு இயல்பான கேள்வி எழலாம். சரி, இந்த அறிவெல்லாம் இருக்கட்டும், நடைமுறை வாழ்க்கையில நான் என்ன பண்றதுன்னு கேட்பாங்க. அதேதான். இவ்வளவு ஆழமான தத்துவங்களை வச்சுக்கிட்டு நான் எனது அன்றாட நடைமுறை வாழ்க்கையில என்ன செய்யறது? அலுவலகம், குடும்பம், உறவுகள் அப்படின்னு சவால்கள் நிறைந்த என் வாழ்க்கைக்கு இந்த உரை என்ன தீர்வு சொல்லுது? உங்களுக்கான பதில்களும் இந்த உரையின் இறுதி பகுதியில ரொம்ப தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. நடைமுறை செயல்கள் பத்தி உரை என்ன சொல்லுதுன்னு இப்ப பார்க்கலாம். ரொம்ப சிறப்பான ஒரு கேள்விய நேயர்கள் சார்பா முன்வச்சிங்க. உரை மிக முக்கியமான ஒரு நடைமுறை செயலை முன்வைக்குது. அதுதான் தானம். ஆனா இது நாம வழக்கமா செய்யற பணமோ பொருளோ உடையோ தானம் செய்வது கிடையாது. அப்போ என்ன தானம்? ஒரு மனிதன் தன்னிடம் உள்ள தேகாபிமானத்தை தானமா வழங்குவதே முதன்மையானது அப்படின்னு உரை ஆணித்தரமா கூறுது. இந்த தேகாபிமானம் அப்படிங்கறத நான் இன்னும் கொஞ்சம் எளிய முறையில விளக்க விரும்புறேன். தேகாபிமானம் அப்படிங்கிறது, நான் இந்த உடல், நான் இவ்வளவு அழகானவன், நான் இந்த சாதியைச் சேர்ந்தவன், நான் இவ்வளவு பெரிய பதவியில இருக்கிறவன்னு உடலையும் அது சார்ந்த அடையாளங்களையும் தன்னிடம் இருத்திக் கொள்ளும் ஒரு அகங்கார மனநிலை. சரியா சொன்னீங்க. இந்த அகங்காரத்தை விட்டு விடுவதே அல்லது தானம் செய்து விடுவதே உலகத்திலேயே மிகப்பெரிய தானம் அப்படின்னு உரை சொல்லுது. இத விட்டுட்டா யார்கிட்டையும் சண்டையிட தோணாது, அனைவரிடமும் இனிமையா பேசும் குணம் தானாகவே வந்துடும். கேட்பதற்கு ரொம்ப அடிப்படையான நற்பண்புகளா தெரிஞ்சாலும் நடைமுறையில இத பின்பற்றுவது எவ்வளவு கடினம் அப்படிங்கறது நமக்கு தெரியும். 100க்கு 100 உண்மை. இந்த தேகாபிமானத்தை விடுறதுக்கு ஒரு உளவியல் பயிற்சியை உரை பரிந்துரைக்குது. அதுதான் சாட்சி பாவனை. சாட்சி பாவனை அப்படிங்கிறது ஒரு மிக உயர்ந்த பக்குவப்பட்ட உளவியல் நிலை. எல்லாவற்றையும் ஒரு சாட்சியா, அதாவது ஒரு பார்வையாளரா நின்னு பார்க்கும் இருக்கைக்கு ஒரு மனிதன் வரும்போது அவன் வாழ்வுல பரேஷானி அப்படிங்கிற வார்த்தையே இல்லாம போகுதுன்னு ஒரே உறுதியா கூறுது. பரேஷானினா கவலை அல்லது மன உளைச்சல் தானே? ஆமா, பரேஷானி என்றால் கவலை, மன உளைச்சல் அல்லது தொந்தரவு. இதை சற்றே கற்பனை செய்து பாருங்களேன். உங்க வாழ்வுல நடக்கும் இன்பத் துன்பங்களை யாரோ ஒருத்தருக்கு நடப்பது போல சற்று தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கும் மனநிலை வந்துவிட்டால் கவலைக்கு அங்கே ஏதிடம்? அது ஒரு அற்புதமான சுதந்திர உணர்வு. இததான் உரையில ஒரு நஷ்டம் ஏற்பட்டால் கூட அதிலும் ஒரு நன்மையை காணும் மனநிலை அப்படின்னு சொல்றாங்க.
இந்த மாபெரும் பிரபஞ்ச நாடகத்துல நடப்பது எல்லாமே ஏதோ ஒரு நன்மைக்கே அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கைய இந்த சாட்சி பாவனை உருவாக்குது. ரொம்ப சரி. இதை கேட்கும் நீங்கள ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. எந்த ஒரு இழப்பும் எந்த ஒரு கவலையும் உங்களோட உள்ளமைதிய பாதிக்காத ஒரு மனநிலையில நீங்க இருந்தா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? எதற்கும் அஞ்சாத ஒரு சுதந்திர பறவைய போல இருப்பீங்க இல்லையா? அந்த சுதந்திரத்தோட இறுதி இலக்கத்தை தான் உரை பேஃபிக்கர் பாட்ஷா அல்லது கவலையற்ற சக்கரவர்த்தி அப்படின்னு கம்பீரமா அழைக்குது. ஆன்மீக பொக்கிஷங்கள் மீது யாருக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கோ அவங்க எந்த சூழ்நிலையும் கவலையற்ற சக்கரவர்த்திகளா வாழ முடியும் அப்படிங்கிறது தான் இந்த உரையின் முத்தாய்ப்பான கருத்து. அந்த பாதுகாப்பு உணர்வு தான் அவங்கள சக்கரவர்த்தியா மாத்துது. ஆமா, அவங்களுக்கு நல்லா தெரியும் தாங்கள் சேர்த்துள்ள இந்த அகவயமான செல்வங்கள், அமைதி, விழிப்புணர்வு ஆகியவை இந்த ஒரு பிறவிக்கு மட்டும் இல்ல பல பிறவிகளுக்கு தங்களோடு வரும் அப்படின்னு. அந்த ஆழமான பாதுகாப்பு உணர்வு தான் அவங்கள உலகியல் சவால்களுக்கு நடுவேயும் சக்கரவர்த்திகளாக ஆக்குது. நாம இப்போ இந்த ஆழமான விவாதத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு மதிப்பற்ற கிளிஞ்சர் நிலையிலிருந்து தொடங்கி ஆத்மா மற்றும் உடலின் தூய்மையை புரிஞ்சுக்கிட்டு பிரபஞ்ச காலச்சக்கரத்தோட ரகசியங்களை அறிஞ்சு இறுதியில தேகாபிமானத்தை முற்றுமுழுதா தானம் செஞ்சு சாட்சி பாவனையை அடைந்து ஒரு கவலையற்ற சக்கரவர்த்தி நிலையை அடைவது வரையிலான ஒரு மாபெரும் சிந்தனை பயணத்தோட சாராம்சத்தை நாம இன்னைக்கு விரிவா விவாதிச்சிருக்கோம். ஒவ்வொரு மனிதனும் தன்னை எவ்வாறு செதுக்கிக் கொள்ள முடியும் என்பதற்கான ஒரு வரைபடமாவே இந்த உரை அமைஞ்சிருக்கு. ஆமா, இந்த உரை பல ஆழமான படிமங்களையும் மாறுபட்ட தத்துவங்களையும் கடினமான உருவகங்களையும் உள்ளடக்கி இருந்தாலும் அதோட அடிப்படை நோக்கம் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையானது. மனிதனை அவனது அகங்காரத்திலிருந்து விடுவித்து ஒரு உயர்ந்த, அமைதியான மற்றும் முழுமையான சுதந்திர நிலைக்கு கொண்டு செல்வதுதான் அப்படிங்கிறத நாம இந்த உரையாடலின் மூலம் தெளிவா புரிஞ்சு கொள்ள முடியுது. உங்களுடனான இந்த உரையாடல் எனக்கும் பல புதிய கோணங்களை திறந்து வச்சிருக்கு. சரி, விடைபெறுவதற்கு முன்னாடி நேயர்களான உங்களுக்காக ஒரு சிறிய ஆனா ஆழமான சிந்தனை துளியை விட்டு செல்ல விரும்புறோம். இந்த ஒரே ஒரு இடத்துல ரொம்ப அழகா கூறுது, உங்களின் சொந்த புலன்களை கட்டுப்படுத்தி ஆளுவதே உண்மையான சுயராஜ்யம் அப்படின்னு. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வரி அது. இப்போ நீங்க உங்களையே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. உங்க வாழ்க்கையில தற்போது நீங்க எதிர்கொள்ளும் மிகப்பெரிய பிரச்சனைய நாம இன்னைக்கு விவாதிச்ச இந்த சாட்சி பாவனை மனநிலையோட அணுகினால், அதாவது அந்த பிரச்சனையிலிருந்து சற்று உணர்வுபூர்வமாக விலகி நின்று ஒரு மூன்றாம் நபரைப் போல அதை வேடிக்கை பார்த்தால் இன்று உங்கள் பார்வையில் என்ன மிகப்பெரிய மாற்றம் நிகழும்? அந்த பிரச்சனைக்கான தீர்வு உங்கள் கண்முன்னே இருப்பதை உங்களால் உணர முடிகிறதா? சற்று சிந்தித்து பாருங்கள். மிகவும் சக்தி வாய்ந்த சுய தேடலுக்கான ஒரு கேள்வி. அந்த புதிய பார்வையானது நீங்க நீண்ட நாட்களாக தேடிக்கொண்டிருக்கும் மிகப்பெரிய தீர்வாக கூட இருக்கலாம். உங்கள் சிந்தனைக்கான கதவுகளை திறந்து வையுங்கள். உறுதியாக. எங்களின் இந்த ஆழமான அறிவார்ந்த பயணத்துல தொடக்கம் முதல் இறுதி வரை இணைந்திருந்த உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். புதிய தத்துவங்களுடனும் புதிய தேடல்களுடனும் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். அதுவரை இந்த சக்கரவர்த்தி மனநிலையை நோக்கி தொடர்ந்து பயணம் செய்து கொண்டே இருங்கள்.